ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட கல்யாணி சங்கரன் பேசுகிறேன். இன்றைக்கி இருக்கிற அவசர உலகத்தில் பார்த்தா அம்மா அப்பா வேலைக்கு போகணும், குழந்தைங்களுக்கு சீக்கிரம் ஸ்கூலுக்கு போகணும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எல்லாமே நம்ம இன்ஸ்டண்ட்டாக வாங்கி வச்சுட்டு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக புளி பேஸ்ட்டு கிடைக்கிறது, வத்த குழம்பு பேஸ்ட்டு, ஏன் இன்றைக்கி டிகாஷன் கூட கிடைக்கிறது இன்ஸ்டண்ட்டாக. ஆனால் அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இந்த மாதிரிலாம் கலந்துருப்பாங்க. இதெல்லாம் நம்ம உடம்புக்கு ரொம்ப கெடுதல். இந்த மாதிரி நம்ம கெடுதல் இல்லாமல் ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாமல் ஹைஜீனிக்காக ஒரு டேமரிண்ட் பேஸ்ட், ஒரு புளி பேஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா டக்குன்னு ஒரு சாம்பார், ஒரு வத்த குழம்பு, ஒரு தொகையல் ஒரு 5 to 10 மினிட்ஸில் நம்ம எல்லாமே பண்ணி பிடிச்சிடலாம். வாங்களேன் அந்த பேஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த புளி இப்போ கொஞ்சமாக எடுத்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்காக நான் எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் ஒரு 4 பேர் உள்ள ஃபேமிலிக்கு ஒரு 1/4 கிலோ அளவு புளி எடுத்தீங்கன்னாக்க சரியாக இருக்கும். இப்போ அந்த புளியை நம்ம ஒரு கிணத்துல போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், இதை நிறைய பேர் எல்லாம் தொட்டிருப்பாங்க கடைகளில், நிறைய இடங்கள்லாம் போட்டு வந்திருக்கோம் இல்லையா. அதனால் நம்ம அதை முதல்ல நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அந்த புளி மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கணும். பாருங்கள், இப்போ நம்ம நல்லா எவ்வளோ தண்ணி விட்டுருக்கோம் பாருங்கள். இந்த புளி மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருக்கணும். இப்போ இதை அடுப்பில் வச்சு நல்லா நம்ம கொதிக்க வைக்கணும். அந்த நல்ல கொதியில் அந்த புளி பழமாக வெந்துடணும். பாருங்கள், நல்லா கொதிக்கிறது பாருங்கள், எப்படி நல்லா பழமாக வெந்துருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா குளிர ஆற வைக்கணும். அதை கீழே இறக்கி வச்சுட்டு நல்லா அது சில்லுன்னு ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறிடும். இப்போ பாருங்கள் நல்ல பழம் மாதிரி வெந்திருக்கு பாருங்கள். நம்ம இப்போ இதை இந்த வடிகூடையில் போட போகிறோம். வடிகூடையில் போட்டுட்டு இந்த மாதிரி காய்கறி வடிக்கிற கூட இருக்கும் இல்லைங்களா, அதை போட்டு கீழே ஒரு கிண்ண பவுல் வச்சுன்னுட்டு இதை நல்லா கரைக்கணும். நிறைய தண்ணி விடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இதை கரைக்கணும். அப்போ தான் புளி பேஸ்ட் உங்களுக்கு நல்லா கெட்டியாக கிடைக்கும். இல்லாட்டா ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைக்கணும். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். பாருங்க எவ்வளோ தூரம் நல்ல நம்ம அதனுடைய நல்ல அந்த புளியினுடைய இது பூரா வந்துடணும். அந்த வழவழப்பு பூரா வந்துடணும். அந்த மயமே இருக்கக்கூடாது. புளியை எடுத்து கையில் தொட்டு பார்த்தீங்கன்னாக்க அந்த வழவழப்பே இருக்கக்கூடாது. ரொம்ப தண்ணி விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கணும். பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் நல்லா அது அப்படியே வழவழப்பெல்லாம் போயிடுச்சு. இந்த இது புளியினுடைய சக்கை பாருங்கள், வெறும் சக்கையாக தான் இருக்குது. இந்த சக்கையை கூட நம்ம ஒரு தடவை ஏதாவது விளக்கு ஏதாவது தேய்ச்சிக்கலாம், அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நமக்கு ஒரு அருமையான புளி பேஸ்ட் நம்ம அதை வடிச்சதில் கிடச்சிருக்கு இல்லையா. இப்போ இதை அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னாக்க பாருங்கள் எவ்வளோ நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இதை உப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த உப்பு அதில் போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு திருப்பியும் அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும். அது நல்லா கொதித்து கெட்டியாகி வந்துடும். இந்த உப்பு நம்ம எதுக்காக போடுறோன்னா, இந்த உப்புனோட இது இருக்கிறதுனால தான் அது கெட்டு போகாமல் நமக்கு ரொம்ப நாளைக்கு அந்த ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அது நல்லா தலைன்னு கொதிக்கணும் பாருங்கள். பார்த்தீங்களா, இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நல்லா கொதிக்கணும். தலைன்னு கொதிக்கும்போது அது உங்களுக்கு நல்ல கெட்டி ஆகிடும், பேஸ்ட் மாதிரி ஆகிடும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். கீழே இறக்கி வச்சுட்டு நல்ல இதையும் அதே மாதிரி தான் நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு சில்லுன்னு ஆறிடணும். பார்த்தீங்களா எவ்வளோ அருமையான கெட்டி பேஸ்ட்டு, எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் கிடையாது. எவ்வளோ ஹைஜீனிக்காக நம்மளே நம்ம வீட்டில் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு கிளாஸ் பாட்டிலில் கூட போட்டு வச்சுக்கலாம். ஒரு 15 days ஒன்ஸ் இல்லை ஒரு 20 daysக்கு அப்புறம் திருப்பி எடுத்து நீங்கள் அதை ஹீட் பண்ணி அதே மாதிரி நல்லா கூல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாருங்கள், நான் பாருங்கள் நல்ல ஒரு டப்பர் வேர் டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். அதனால் உங்களுக்கு மூடி டைட்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நீங்களும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம புளி பேஸ்ட் ரெடியாக வச்சுருக்க நேரம் பார்த்தீங்கன்னாக்க
ஒரு ரசம், சாம்பார் இந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கரண்டி நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த பேஸ்ட்டை நம்ம போட்டுட்டு டக்குன்னு அதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதில் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால நம்ம இந்த குழம்புக்கோ ரசத்துக்கோ எதுவாக இருந்தாலும் நம்ம அதில் உப்பு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கணும், இல்லைன்னா உப்பு ஜாஸ்தி ஆகிடும். பாருங்கள், இன்றைக்கி நமக்கு ஒரு அருமையான புளி பேஸ்ட் ரெடி. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சமையல் டிப்ஸ் சொல்ல போகிறேன். இப்போ நம்ம குழம்புக்கெல்லாம் சாம்பார், வத்த குழம்பு எல்லாத்துக்குமே நம்ம வந்து வெந்தயம் போட்டு தாளித்து கொட்டுறோம் இல்லையா. இப்போ எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, வெந்தயம் லைட்டாக என்ன தான் வறுத்திங்கன்னா கூட கசப்பு இருக்கும், அது தூக்கி எரிஞ்சிருவாங்க. ஆனால் அது ரொம்ப நமக்கு சூட்டை தணிக்கிறக்கூடிய, குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு அருமையான பொருள் இல்லையா. அது நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் உடம்புக்கு சேரணும் அப்படின்னா, நல்ல செவக்க வறுத்துருங்க வெந்தயத்தை. ஆறின உடனே அதை நல்ல மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுட்டுருங்க. இப்போ நீங்கள் தாளித்து கொட்டும்போது நீங்கள் அந்த பவுடரை போட்டுட்டேன் அப்படின்னாக்க அது நம்ம உடம்புல போய் சேர்ந்துடும் இல்லையா. அப்போ அது யாரையும் எடுத்து எரிய முடியாது. இந்த மாதிரி நீங்கள் டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் நிறைய டிப்ஸும் உங்களுக்கு வர வீடியோலெல்லாம் சொல்கிறேன் நான். இந்த பேஸ்ட்டை எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.